ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பைரவிக்கு பயம் வந்துருச்சுங்க. எங்கே மாணிக்கத்தோட இடம் நம்ம கையை விட்டு போயிட்டு சேலஞ்சில் நம்ம தோற்றுருவோமா அப்படின்ட்டு. எதனால்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட விஷயத்தில் நம்முடைய பைரவி மண்ணை கவச்சாங்க நம்மளுடைய இலக்கியா. அதனால் இந்த விஷயத்துல அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம வீட்டை விட்டு போயிட்டு சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த எஸ்எஸ்கேவை மீட் பண்ண போகிறாங்க. அந்த எஸ்எஸ்கேவும் பார்த்தீங்கன்னா என்ன பைரவி அடிக்கடி மீட் பண்ணணும்னு சொல்கிறேன் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை எஸ்எஸ்கே, நான் வீட்டிலேருந்து எல்லாம் பேசுவேன். ஆனால் அங்கே அந்த இடத்துல ஒரு மோப்பனாக இருக்குது. அது எல்லாமே கண்டுபிடிச்சி நம்முடைய சதி திட்டத்தை எல்லாமே உடைச்சிரும். அது இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா அஞ்சலி என் வீட்டுக்கு வந்தால் மனித உரிமையான இது எல்லாரும் கூப்பிட்டு வந்தாலுமே அவளால் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய முடியல. எவிடன்ஸ் எல்லாம் நான் இலக்கிய வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவளை ஈஸியாக கேஸாகவே திருப்பி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த மாணிக்கத்தோட இடத்துலையும் அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் ரோடுக்கு பிச்சு தான் எடுக்கணும். அது உங்ககிட்ட தான் இருக்குது. எப்படியாவது அந்த பைரவி அந்த இலக்கியா கிட்ட தோக்காத நான் ஜெயிச்சே ஆகணும். அதுக்காக அந்த மாணிக்கத்தோட இடத்த கண்டிப்பாக வாங்கி ஆகணும். அதுக்கு நீ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த மாணிக்கத்தை மிரட்டணும். அப்படி இல்லைன்னா அந்த மாணிக்கம் சைலண்ட்டாக அந்த கார்த்திக்கும் இலக்கியா கௌதம் 3 பேருக்கு அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைரவி எஸ்எஸ்கிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத பைரவி, நான் பார்த்துக்கிறேன். அந்த மாணிக்கத்தோட குடும்பத்தை நான் சும்மா விட்டுருவேன்னா அந்த மாணிக்கத்தை போட்டு தள்ளுற மாட்டான். அப்படி கௌதம் மட்டும் அந்த இடத்த மட்டும் எழுதி கொடுத்துட்டாங்க. அவனை இன்னும் ஸ்ட்ராங்காக மிரட்ட போகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவும் நம்ம கௌதம் எதிரியே 10 அடி பாஞ்ச நம்முடைய இலக்கியாவை சும்மாவா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா 16 அடி பாய்வாங்க. எல்லாத்துக்கும் தயாராக தாங்க அவங்க இருக்கிறது. அதனால் இந்த பைரவியால் எதுவுமே பண்ண முடியாத அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போலீஸே கூப்பிட்டு நம்முடைய கௌதம் நீங்கள் ஐயா நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், அந்த இடத்த எங்களுக்கு விற்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ எதுக்காக எங்களுக்கு விற்கிறீங்க, நீங்கள் பயந்து இவங்களை மிரட்டி தானே இந்த இடத்த வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு போலீஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மாணிக்கமும் உண்மையை சொல்கிறாங்க. அதனால் நம்முடைய கௌதமுக்கும் நம்ம இலக்கியாவுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரிஜிஸ்டர் ஆகிருப்போது. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பைரவி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இந்த இடம் அவங்க பேரில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த எஸ்எஸ்கேவும் பார்த்தீங்கன்னா எப்படிடா இவன் மட்டும் நம்மளை காலை வர்றதுக்குனே வருவானா, எங்கேருந்து வரானோ தெரியல. இந்த பைரவிக்கு நான் என்ன பதில் சொல்லுவா, அடிக்கடிக்கு சொன்னாலே இந்த இலக்கிய கௌதம் நம்பாத அவ பிளான் பண்ணி இதை தடுத்து நிறுத்துருவான்ட்டு அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா பைரவி கால் பண்ணிக்கிறது அவ்வளோதான், நான் போய் நடுத்தெருவில் பிச்சு தான் எடுக்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி எல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு அவள் பாட்டு கத்துறா எஸ்எஸ்கே கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைரவிக்கு வீட்டில் உக்காந்துக்கிட்டு கோபமாக இருக்கிறத பார்த்து நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா என்ன பைரவி ஏதோ இடத்த வாங்குறான் அப்படி இப்படின்னு சவால் விட்டு கடைசியில் தோற்று போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறேன். என்ன நீ கிண்டல் பண்ணுறீங்களா, நீங்கள்லாம் தேவையில்லாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்முடைய ஜானகிக்கு இந்த பைரவி மிரட்டுறாங்க. அதுக்காக நம்முடைய இலக்கிய கௌதம் ஆசைப்பட்ட இடத்த வாங்கிட்டோம். அந்த இடத்த ரினோவேஷன் பண்ணி அந்த இடத்துல அநாத ஆசிரமம் ஆரம்பிக்க போகிறதுல ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க. பைரவிக்கு சரியான அடி கொடுத்துருக்காங்க. மறக்காம சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.